ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜோ சமையலில் இன்றைக்கி கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். இது வந்து நேந்திரம் பழம் வச்சு பண்ணுற பழம்பொரி ரெசிபி. இது ஒரு கேரளா ரெசிபி. இவ்வளோ முறுமுறுன்னு இருக்குது பாருங்கள். இது பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு மைதா மாவு தான் எடுக்கணும், அப்படி இல்லைனா கோதுமை மாவு எடுத்துக்கலாம். ஆனால் அந்த ட்ரெடிஷ்னல் உள்ள டேஸ்ட் வந்து மைதா மாவில் தான் இருக்கும். இது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு. 1 கப் மைதா மாவுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் கேசரி பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மஞ்சள் தூள் கூட எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதாவது சோடா உப்பு. அப்புறம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக சுகர் சேர்க்கணும், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். லைட்டாக ஒரு ஸ்வீட்டோடு இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு பெரிய பழம் எடுத்திருக்கேன், நல்லா பெருசு இது வந்து. அதனால் 2ஆக கட் பண்ணிவிட்டு அந்த இதை வந்து 8ஆக நம்ம கட் பண்ணிக்கலாம். மாவை நல்லா கரைச்சிக்கோங்க. ரொம்ப திக்காகவும் கரைக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் கரைக்கக்கூடாது. நல்லா ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு லைட்டாக, ரொம்ப போட வேண்டாம், ஒரு பிஞ்சு, கொஞ்சம் ஸ்வீட்டு போட்டிருக்கனால. அப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சீரகம் சேர்த்துருக்கேன். நான் கேரளாவில் சாப்பிடும்போது அந்த போட் ஹவுஸில் வந்து சீரகம் போட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் வந்து சீரகம் போட்டு பண்ணுங்கள், அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு 2, 3 ஏலக்காய், அதையும் நல்லா பொடி பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்வீட் ரெசிபி அப்படிங்கிறனால ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு, நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த பழத்தை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாகவும் வேண்டாம், ரொம்ப திக்காகவும் வேண்டாம். ரொம்ப தின்னாக பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஓரளவு அந்த பழம் வந்து இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. வெளியில் வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக ஒரு பஞ்சு போல் இருக்கும், நல்லா ஸ்வீட்டாக. மாவை இந்த மாதிரி பஜ்ஜி மாவு பண்ணுறது போல் நல்லா துவைச்சிட்டு எண்ணெயில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா ஒரு மொறுமொறுன்னு வெளியே உப்பி போய் நல்லா வந்திருக்கும். அதனால் அந்த அரிசி மாவும் அப்புறம் லைட்டாக பேக்கிங் சோடா அது போட்டனால நல்லா ஒரு மொறுமொறுப்பாகவும் இருக்கும், நல்ல ஒரு பஞ்சு போல் இருக்கும், நல்லா ஒரு பெருசாக நல்லா உப்பி வந்திருக்கும். 2 பக்கமும் இந்த மாதிரி நல்லா கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கோங்க, நல்லா வெந்ததுக்கப்புறம். இப்போ நல்லா வெந்துடுச்சு, இப்போ எடுத்துக்கலாம். பார்த்தாலே தெரியும் பாருங்கள், நல்லா ஒரு புசு புசுன்னு ஒரு சூப்பரான ஒரு பஜ்ஜி தான் இது, பழம்பொரி. இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ கடைசியாக கொஞ்சம் மாவு மிச்சம் இருக்குது, இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த பழத்தையே கொஞ்சம் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி போட்டு கூட எடுத்துக்கலாம். மாவும் வேஸ்ட் ஆகாது, அப்படி எல்லாத்தையும் போட்டுடலாம். பாருங்கள், நல்ல ஒரு கிறிஸ்பியான முறுமுறுன்னு ஒரு கேரளா ஸ்டைல் ரெசிபி. நல்லா சாப்பிட்டு காமிக்கிறேன், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. பழம்பொரி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.